ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கே தெரியும். விஜய் டிவியில் 2 சீரியல்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து மெயின் லீடாக பண்ணியிருக்காரு, இன்னொன்று சும்மா கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து பண்ணிட்டு போயிருந்தார். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் வந்து சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்பவே சூப்பராக ஹீரோ கேரக்டரில் வந்து நடிச்சிட்ருக்காரு. நம்மளோட அம்ருத் கலாம் எல்லாருக்கும் ஃபேவரட்டான பிடிச்சமான ஒரு நடிகரும் கூட. அதுலேயே வந்து ஹீரோ கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார். சடனாக வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு சில சீரியல்ஸில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கார். ரீசெண்டாக இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டெஸ்ட் ஷூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். பார்த்த உடனே என்னடா இது டெஸ்ட் ஷூட் அப்படின்னு போட்டிருக்காரு, அப்போ சீக்கிரமாக இவரோட கம்பேக் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஸ்டோரியுமே எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அவரோட டெஸ்ட் ஷூட் வந்து சக்ஸஸ் ஆகி ஷூட்டுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஹீரோவாக வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்சிங் எ நியூ ஃபார்மல் அப்டேட் சூன் அப்படின்னு சொல்லி ரோடில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து அந்த ஷூட்டிங்கோட சேர்ந்து அப்படியே அவரையும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி ஒரு குட்டி வீடியோ வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தார். ஒரு மாசான கம்பேக் மறுபடியும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன சேனல் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீ தமிழாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்கள் என்ன? அம்ருத் கலாம் மறுபடியும் எந்த சேனல் கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு தோணுது? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.